அம்புலிமாமா மகாபாரதம் 24ஆம் பாகம். மாயச் சூதாட்டம். துரியோதனன் பாண்டவர்கள் மீது கொண்ட பொறாமையினால் மனவேதனைக்கு ஆளாகி மெலிந்து போகத் தொடங்கினான். அவனது நிலையைக் கண்ட சகுனி, துரியோதனா, ஏன் இப்படி இளைத்துப் போய்விட்டாய்? உன்னை பற்றி கொண்டிருக்கும் கவலைதான் என்ன என்று கேட்டான். அதற்கு துரியோதனன், மாமா, என்னை என்ன சொல்லச் சொல்கிறாய்? அர்ஜுனனின் பராக்கிரமத்தை துணையாக கொண்டு தர்மன் நிலவுலகம் முழுவதையும் வென்று ராஜசூய யாகத்தை செய்து பேரரசு செல்வத்தை அடைந்தான். மன்னர்கள் அனைவரும் அவனுக்கு வசப்பட்டார்கள். கிருஷ்ணன் சிசுபாலனை நிறைந்த சபையில் வதம் செய்தபோது ஒருவர் கூட மறுத்து பேசவில்லை. அரசர்கள் அனைவரும் இரத்தின குவியல்களை கொண்டு வந்து பாண்டவர்களின் காலடியில் கொட்டினார்கள். அவர்களின் வைபவம் வர்ணனைக்கு அப்பாற்பட்டது. அவர்களின் ஐஸ்வர்யத்தைக் கண்டு நான் ஒன்றுமில்லாதவன் ஆகிவிட்டேன். நாம் மயசபையை பார்க்கும் போது என்னை பார்த்து அவர்கள் எவ்வாறு ஏளனம் செய்தார்கள் என்பதை நீ பார்த்தாய் அல்லவா? எனக்கு வாழ்க்கை துயரம் நிறைந்ததாக இருக்கிறது. எனது வேதனையை எனது தந்தையிடம் சொல் என்றான். இந்த வார்த்தைகளை கேட்ட சகுனி துரியோதனனிடம், நீ பாண்டவர்களின் செல்வத்தைக் கண்டு பொறாமைப்படுவது ஏன்? அவர்கள் அந்த செல்வத்தை முறைப்படியே சம்பாதித்தார்கள். அவர்களுக்கு தெய்வ ஆதரவு மிகுதியாக இருக்கிறது. அதனால்தான் அவர்களை நீ அழிப்பதற்கு செய்த முயற்சிகள் ஒன்று கூட பலிக்கவில்லை. திரௌபதி அவர்களுக்கு மனைவியானது அவர்களுக்கு ஒரு பெரும் பாக்கியம். துருபதன் அவர்களுக்கு பெரும் துணையாக அமைந்தான். கிருஷ்ணனை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவன் சிறுவயது முதல் அவர்களை கண்ணிமை போல காத்து வருகிறான். காண்டவ தகனத்தின் மூலமாக அர்ஜுனன் அக்னி தேவனின் உதவியுடன் காண்டீபத்தையும் அக்ஷய தூணீரங்களையும் திவ்ய அஸ்திரங்களையும் பெற்றான். அவற்றைக் கொண்டே மன்னர்கள் அனைவரையும் வென்றான். காண்டவ தகனம் மூலமாகவே அவர்களுக்கு மயசபையும் கிடைத்தது. இதில் அறமற்றது என்ன இருக்கிறது? இருப்பினும் அவ்வளவு மாத்திரத்தில் உனக்கு யாரும் இல்லாதது போல் ஏன் பேசுகிறாய்? சொல்லப்போனால் உனக்கு இருக்கும் ஆள் பலம் அவர்களுக்கு எங்கே இருக்கிறது? உனக்கு 99 தம்பிகளும் மகா வில்லாளி துரோணரும் அனைத்து அஸ்திரங்களையும் அறிந்த அஸ்வத்தாமனும் கர்ணனும் கிருபாச்சாரியாரும் நானும் அனைவரும் இல்லையா என்றான். அப்படியானால் நாம் படைகளை அழைத்துச் சென்று பாண்டவர்களுடன் போர் புரிந்து அந்த மயசபையை ஹஸ்தினாபுரத்திற்கு கொண்டு வருவோம் என்றான் துரியோதனன். துரியோதனா, பாண்டவர்களை வெல்வது அவ்வளவு எளிதல்ல. போர் எதற்கு? அதைவிட அவர்களை வெல்லும் எளிய உபாயத்தை சொல்கிறேன் கேள். தர்மனுக்குச் சூதாட்டம் என்பது தகாத ஒரு வியசனம். அவனை சூதாட்டத்திற்கு அழை. நான் அவனை சூதாட்டத்தில் தோற்கடித்து அவனது ராஜ்யத்தையும் செல்வத்தையும் அபகரித்து உனக்கு தருகிறேன். திருதராஷ்டிரனின் அனுமதியை மட்டும் பெற்றுக்கொள் என்றான் சகுனி. சகுனி துரியோதனனை அழைத்துக் கொண்டு திருதராஷ்டிரனிடம் சென்றபோது திருதராஷ்டிரன் தர்மன் பூர்த்தி செய்த ராஜசூய யாகத்தை பற்றி மிகவும் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தான். சகுனி அவனிடம், நமது துரியோதனன் இளைத்து பாதியாகிவிட்டான். அவனது முகம் பொலிவிழுந்து போய்விட்டது என்றான். இந்த வார்த்தையை கேட்டு திருதராஷ்டிரன் திடுக்கிட்டு துரியோதனனை அருகில் அழைத்து அன்புடன் உடலை தடவி, இப்படி இளைத்துப் போவதற்கு உனக்கு என்ன கஷ்டம் வந்தது மகனே என்று கேட்டான். அதற்கு துரியோதனன், எனக்கு மனவேதனை பிடித்துக் கொண்டது. தூக்கம் வருவதில்லை. உணவு ருசிப்பதில்லை. எதனாலும் மகிழ்ச்சி உண்டாவதில்லை. எதிரிகளின் வைபவத்தைக் கண்டு எனக்கு இந்த மனவேதனை பிடித்துக் கொண்டது. தர்மனுக்கு இருக்கும் செல்வம் முன்னொரு காலத்தில் எந்த மன்னனுக்கும் எப்போதும் இருந்ததில்லை. நான் இளைத்துப் போகாமல் என்ன செய்வேன் என்றான். பின்னர் சகுனி திருதராஷ்டிரனிடம், அரசே, தர்மனுக்குச் சூதாட்டம் என்பது தகாத ஒரு வியசனம். ஆனால் ஆட்டத்தில் தேர்ச்சி இல்லை. நான் சூதாட்டத்தில் வல்லவன். எனது தந்திரத்தால் தர்மனின் செல்வம் முழுவதையும் உனக்கு கிடைக்கும்படி செய்ய முடியும். போருக்கோ அல்லது சூதாட்டத்திற்கோ சக மன்னன் அழைக்கும் போது அதை நிராகரிப்பது சத்திரிய தர்மம் அன்று. ஆதலால் நாம் அழைத்தால் தர்மன் சூதாடுவதற்கு வருவான் என்றான். அப்போது துரியோதனன் தந்தையின் கால்களில் விழுந்து சகுனி சொன்னபடி செய்வதற்கு அனுமதி வேண்டி கண்ணீர் வடித்தான். திருதராஷ்டிரன் துரியோதனனிடம், விதுரனின் ஆலோசனையை பெற்று அவன் என்ன சொல்கிறான் என்று பார்ப்போம் என்றான். விதுரனிடம் சொன்னால் இந்த யோசனைக்கு சற்றும் சம்மதிக்க மாட்டான். இதற்கு நீ சம்மதிக்காவிட்டால் நான் உயிர் வாழ மாட்டேன். அதன் பிறகு நீயும் விதுரனும் இந்த ராஜ்யத்தை தலையில் சுமந்து கொண்டு திரியுங்கள் என்றான் துரியோதனன் உரிமையோடும் விரக்தியோடும். திருதராஷ்டிரனுக்கு புத்திர பாசம் அதிகம் என்பதனால் துரியோதனனின் யோசனைக்கு மறுப்பு சொல்ல முடியவில்லை. அவர் சிற்ப கலைஞர்கள் பலரை வரவழைத்து மயசபையை போன்ற ஒரு சபையை நிர்மிக்கும்படியும் அதற்கு 1000 தூண்களும் 100 வாசல்களும் பலவிதமான பொம்மைகளுடன் கூடிய மண்டபமும் கையேற்பாடு செய்யும்படியும் சொன்னார். பின்னர் அவர் விதுரனை வரவழைத்து அவனிடம் தனது கெட்ட எண்ணத்தை சொல்லாமல் தர்மனை சூதாட்டத்திற்கு வரும்படி அழைப்பதை பற்றி மட்டும் சொன்னார். விதுரன் திருதராஷ்டிரனிடம், அரசே, இந்த யோசனை எனக்கு சம்மதமில்லை. சூதாட்டத்தின் காரணமாக குமாரர்களுக்கு இடையே பகை ஏற்படும். இந்த எண்ணத்தை கைவிடு என்றான். அதற்கு திருதராஷ்டிரன், விதுரா, இதில் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் நட்பு ரீதியாக சூதாட்டம் நடந்தே தீர வேண்டும். குமாரர்களுக்கு இடையே பகை வந்தால் தடுப்பதற்கு நானும் நீயும் பீஷ்மரும் துரோணரும் இல்லையா? நீ தேரில் இந்திரபிரஸ்தத்திற்குச் சென்று தர்மனை இங்கே அழைத்து வா என்றான். விதுரன் இந்த செய்தியை பீஷ்மரிடம் சொல்லி அவரது கருத்தை அறிவதற்காக புறப்பட்டான். அவன் சென்றவுடன் திருதராஷ்டிரன் தனது மகனை அழைத்து இந்த சூதாட்ட முயற்சியை கைவிடும்படி சொல்லி பார்த்தார்.
வேண்டுமானால் நீ கூட ராஜசூய யாகம் செய்து பேரரசை சம்பாதித்துக் கொள் என்றார். ஆனால் துரியோதனன் செவிச்சாய்க்கவில்லை. சூதாட்டம் கூட ஒரு விதமான போரே என்றும் அதில் திறமையைப் பொறுத்தே வெற்றி தோல்விகள் இருக்கும் என்றும் சகுனி சொன்னான். இதற்குள் திருதராஷ்டிரன் கோரியபடி ஹஸ்தினாபுரத்திலும் ஒரு சிறந்த சபை மண்டபம் தயாரானது. திருதராஷ்டிரன் விதுரனை அழைத்து புதிய சபையில் நட்பு ரீதியாகச் சூதாடுவதற்கு தர்மனை அழைத்து வரும்படி கட்டளையிட்டார். தனக்கு வேறு வழியில்லை என்பதை உணர்ந்து விதுரன் தேரில் இந்திரபிரஸ்தத்திற்கு சென்றான். தர்மன் அவருக்கு தகுந்த உபச்சாரங்கள் செய்து, விதுரா, நலமாக இருக்கிறாயா? உனது முகம் வாடி இருக்கிறதே ஏன்? திருதராஷ்டிரனும் துரியோதனாதியரும் சுகமாக இருக்கிறார்களா என்று நலம் விசாரித்தான். அதற்கு விதுரன், அனைவரும் நலமாகவே இருக்கிறார்கள். உனது மயசபையை போன்ற ஒன்று ஹஸ்தினாபுரத்திலும் கட்டியிருக்கிறார்கள். நீ வந்து அந்த சபையில் சில காலம் துரியோதனாதியருடன் மகிழ்ச்சியாக கழித்து அவர்களுடன் நட்பு ரீதியாக சூதாட வேண்டுமாம். இந்த வார்த்தையை பெரிய அரசர் உன்னிடம் சொல்லச் சொன்னார். உன்னுடன் சூதாடினால் ஒழிய அவருக்கும் அவரது மகன்களுக்கும் நிம்மதி இருக்காதாம். அந்த தீயவர்களின் ஆசையை நிறைவேற்று என்றான். அந்த வார்த்தையை கேட்டு தர்மன், ஐயையோ, பெரியவர்கள் சூதாடுவார்களா? அதன் மூலம் நிச்சயமாக சண்டை வரும். உனது கருத்து என்ன? நீ என்ன செய்யச் சொல்கிறாயோ அதைச் செய்கிறேன் என்றான். சூதாட்டம் கலகத்திற்கு தான் வழிவகுக்கும் என்று நான் எவ்வளவு சொல்லியும் அந்த பார்வையில்லாத அரசர் கேட்காமல் உன்னை அழைத்து வரும்படி என்னை அனுப்பினார். நீயே சிந்தித்துச் சரியென்று தோன்றுவதைச் செய் என்றான் விதுரன் தர்மனிடம். அங்கே சூதாடுவதற்கு ஆவலோடு இருப்பவர்கள் யார் என்று தர்மன் கேட்டான். சகுனி, விவிம்சதி, சித்திரசேனன், சத்தியவிரதன், புருமித்திரன், ஜெயன் என்று விதுரன் சொன்னான். சூதாடிகள் அனைவரும் ஓரிடத்தில் சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொல். ஆனால் ஆபத்து நிகழ்ந்தே தீரும். பெரியவர்கள் அழைத்தால் செல்லாமல் இருக்கக்கூடாது. சூதாட்டத்திற்கு அழைத்தால் போகாமல் இருக்கக்கூடாது என்பது எனது நியதி. மிகவும் பயமாக இருக்கிறது. எதுவானாலும் ஆகட்டும், நாளை புறப்படுகிறேன் என்றான் தர்மன். பயண ஏற்பாடுகள் நடந்தன. தர்மன் தனது தம்பிகளையும் திரௌபதியையும் அழைத்துக் கொண்டு ஹஸ்தினாபுரத்திற்கு வந்தான். பெரியவர்களான திருதராஷ்டிரன், பீஷ்மர், துரோணர், கிருபர், அஸ்வத்தாமன் ஆகியோருக்கு வணக்கம் செலுத்தினான். சிறியவர்களை நலம் விசாரித்து காந்தாரியிடம் நலம் கேட்டான். திரௌபதியின் முகத்தில் இருந்த அரசியின் பொலிவைக் கண்டு துரியோதனன் முதலானோரின் மனைவிகள் பொறாமைப்பட்டார்கள். அந்த நாள் கடந்து மறுநாள் விடிந்ததும் தர்மன் காலை கடன்களை முடித்துக்கொண்டு சகுனி, துரியோதனன், துச்சாதனன் முதலானோர் இருக்கும் சூதாடும் இடத்திற்கு வந்து பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் செலுத்தினான். அப்போது சகுனி தர்மனிடம், அரசே, உன்னை பார்ப்பதற்காக சிலர் இந்த சபைக்கு வந்திருக்கிறார்கள். வேறு சிலர் பொழுதுபோக்குக்காக உன்னுடன் சூதாட வந்திருக்கிறார்கள். ஆதலால் விதிகளை ஏற்படுத்திக் கொண்டு இந்த உருட்டுக்கட்டைகளைக் கொண்டு சூதாட்டத்தை தொடங்குவோம் என்றான். அதற்கு தர்மன், சகுனி, சூதாட்டத்தில் ஏமாற்றுவது பெரும் பாவம். அதில் சத்திரியனின் பெருமை எதுவும் வெளிப்படாது. ஆதலால் வஞ்சனையால் எங்களை சூதாட்டத்தில் வெல்ல முயற்சிக்காதே. நாங்கள் சம்பாதித்த செல்வத்தை பிராமணர்களை காப்பதற்கும் தீயவர்களை தண்டிப்பதற்கும் பயன்படுத்துகிறோம் என்றான். வேதங்களை பயில்வதில் வல்லமை கொண்ட ஒரு ஸ்ரோத்திரியன் மற்றொரு ஸ்ரோத்திரியனை வேத பயில்தலிலேயே வெல்வான். அவ்வாறே வஞ்சனை செய்யும் சூதாடியை வஞ்சனையாலேயே வெல்ல வேண்டும். இது இயல்பு. சூதாடுவது உனக்கு விருப்பமில்லை என்றால் விட்டுவிடு என்றான் சகுனி. தர்மனுக்கு பௌருஷம் வந்து சூதாட்டத்திற்கு அழைக்கப்பட்டு வந்த பின் பின்வாங்குவது கௌரவ குறைவு. ஆதலால் ஆடுகிறேன். என்னை எதிர்த்து ஆடுபவர் யார் என்று கேட்டான். எனது தரப்பில் எனது மாமா சகுனி ஆடுவார். அவர் எந்த பந்தயம் கட்டினாலும் அதை நான் தருகிறேன் என்றான் துரியோதனன். ஒருவர் சார்பாக மற்றொருவர் ஆடுவதை நான் எப்போதும் பார்த்ததுமில்லை, கேட்டதுமில்லை. இது விசித்திரமாக இருக்கிறது. இருப்பினும் உங்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என்றான் தர்மன். சூதாட்டத்தை பார்ப்பதற்கு திருதராஷ்டிரன் தனது பின்னே வரும்படி அழைக்க கௌரவ பெரியவர்களும் பீஷ்மர், துரோணர், கிருபர், விதுரன் ஆகியோரும் வந்து சபையை அலங்கரித்தார்கள். முதல் பந்தயமாக தர்மன் தனது ஆரத்தில் உள்ள மணியை வைக்க துரியோதனன் தன்னிடமுள்ள மணி குவியல்கள் அனைத்தையும் வைத்தான். பந்தயம் போடவே தர்மன் வைத்த மணி போனது. அது முதல் தர்மன் பந்தயமாக வைத்த ஒவ்வொன்றையும் சகுனி வென்றான். சூதாட்டத்தில் தோற்க தர்மனுக்கு பொறாமை அதிகமானது. அவன் தங்கம், குதிரைகள், தேர்கள், பணிப்பெண்கள், நிதிகள் ஆகியவற்றை ஈடாக வைத்து அனைத்தையும் இழந்தான். இவ்வாறு நடக்கும் அநீதியை பொறுக்க முடியாமல் விதுரன் திருதராஷ்டிரனிடம், சாகப்போகிறவனுக்கு திவ்ய மருந்துகள் கசக்கும் என்பது போல் எனது வார்த்தைகள் உனக்கு கசக்கின்றன. உனது மகன் குலத்தை அழிப்பதற்கே பிறந்திருக்கிறான். நீயே இந்த வஞ்சக சூதாட்டத்தை ஏற்பாடு செய்து பாண்டவர்களின் செல்வத்தை பறிக்கிறாய். இதனால் உனக்கு பெரும் தீங்கு நேரும். எனது வார்த்தையை கேட்டு அவர்களுக்கு கோபத்தை உண்டாக்கிவிடாதே. பாண்டவர்களின் சொத்தை அபகரித்து மகிழ்வதல்ல, நாளை அவர்களின் கோபத்திற்கு ஆளாக வேண்டும். நீங்கள் நிச்சயமாக அழிந்து போவீர்கள். ஆதலால் இந்த சூதாட்டத்தை நிறுத்து என்றான். திருதராஷ்டிரன் இந்த வார்த்தைகளை செவிமடுக்கவில்லை. ஆனால் துரியோதனன் மட்டும் விதுரனை பலவாறு பேசினான். இதற்குள் தர்மன் தன்னிடமிருந்த அனைத்தையும் தோற்றான். பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்ட மானியங்களை தவிர தனக்கிருந்த ராஜ்யத்தையும் பிராமணர்கள் அல்லாத மற்ற மக்களையும் தனக்கு கீழிருந்த குறுநில மன்னர்களையும் தோற்றான்.
சகுனி உருட்டுக்கட்டைகளை தர்மன் முன்னே போட்டு, பந்தயம் வைப்பதற்கு உன்னிடம் வேறு ஏதுமில்லை என்றான். தர்மன் சகாதேவனையும் நகுலனையும் பந்தயமாக வைத்து இருவரையும் இழந்தான். பின்னர் அர்ஜுனனையும் பீமனையும் கூட தோற்று தன்னையே பந்தயமாக வைத்து அந்த பந்தயத்திலும் தோற்றான். உனது சொத்தான திரௌபதி இருக்கிறாள் அல்லவா, அவளை பந்தயமாக வை என்றான் சகுனி. தர்மன் அந்தச் செயலையும் செய்தான். இதனால் சபையில் சலசலப்பு ஏற்பட்டது. கௌரவர்களுக்கு இது என்ன கெட்ட காலம் என்று சிலர் பேசினார்கள். பீஷ்மர், துரோணர், கிருபர் ஆகியோர் மட்டும் எதுவும் பேசவில்லை. விதுரன் சீறிக்கொண்டு அமர்ந்திருந்தான். கர்ணன் மற்றும் துச்சாதனனின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அம்புலிமாமா மகாபாரதம் 24ஆம் பாகம் சம்பூர்ணம். இப்போதைக்கு ஸ்வஸ்தி.